காயம். ஒரு காலத்தில் ஒரு மனிதன் தனது மனைவி மற்றும் இளம் மகனுடன் வசித்து வந்தான். அழகான வீடு இருந்த போதிலும் சிறுவன் வளர்ந்தபோது கெட்ட கோபத்தை வளர்த்து கொண்டான். அவரது கோபமான வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தியது. அவரது நண்பர்கள் அவரை தவிர்க்கத் தொடங்கினர். ஒரு நாள் காலையில் அந்த மனிதர் தனது மகனுக்கு ஒரு பை ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார். சிறுவன் ஒவ்வொரு முறை பொறுமை இழக்கும் போதும் மரவேலியில் ஒரு ஆணியை அடிக்கும்படி சிறுவனிடம் அறிவுறுத்தினான். சிறுவன் ஒற்றைப்படை வழிமுறைகளை பின்பற்றி முதல் நாளில் 43 ஆணிகளை வேலியில் அடித்தான். ஆணி அடிப்பதை விட கோபத்தை கட்டுப்படுத்துவது எளிது என்பதை உணர்ந்த சிறுவன் ஆணிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்தான். இறுதியில் அவர் தனது கோபத்தை இழக்கவில்லை. அவனது தந்தை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை பிடுங்கச் சொன்னார். அவர் தனது கோபத்தை கட்டுக்குள் வைத்திருந்தார். சிறுவன் அனைத்து நகங்களையும் அகற்றினான், ஆனால் வேலி வலுவாக இருந்தது. அவரது தந்தை விளக்கினார், நீங்கள் கோபத்தில் விஷயங்களை சொன்னால் அது ஒரு வடுவை விட்டு விடுகிறது. எத்தனை முறை மன்னிப்பு சொன்னாலும் காயம் அப்படியே இருக்கிறது. மோரல் ஆஃப் ஸ்டோரி: புண்படுத்தும் வார்த்தைகள் நீடித்த வடுக்களை விட்டுச் செல்லும். கோபத்தை விட இரக்கத்தை தேர்ந்தெடுங்கள்.